இயேசுநாதனே இறங்கும் என் இயேசுநாதனே, இயேசுநாதனே இறங்கும் என் இயேசுநாதனே, ஆசை கிறிஸ்தேனதன்புள்ள நேசனே, ஆசை கிறிஸ்தேனதன்புள்ள நேசனே, அருளே தெருளே பொருளே அவலாகினேன் மகா பிரலாபம் மூழ்கினேன், ஆயானேயா துயாரட்சியும் ஆயானேயா துயாரட்சியும் ஆபத்தினால் பரிதவித்து நிற்கிறேன். இயேசுநாதனே இறங்கும் என் இயேசுநாதனே, அருமை இரட்சகனே ஊனை அல்லாமல் ஆதரவாரையா, ஆத்துமநாயகன் நீ எனக்கல்லவோ அன்பு கூர்மையா, தருணம் தருணம் கைவிடாதேயும் தருணம் தருணம் கைவிடாதேயும் தலைவானலவா வலவா, தாமதியாதே கிருபை செய்யும் சுவாமி இப்போதே, தாதாநாதா நிதானிகா தாதாநாதா நிதானிகா கிறிஸ்துவுக்குள் பெரியமான ஆற்காடு லுத்தரன் திருச்சபை பிராட்வே குருசேகரம் கிரைஸ்ட் ஜீசஸ் ஆலயத்தை சார்ந்த இறைமக்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உபவாச காலத்தில் இந்த 40 நாள் இணைய வழி தின தியானத்தின் முதலாம் நாள் தின தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கண்களை மூடி நாம் இறைவேண்டுதல் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். பிரியமானவர்களே, இந்த முதலாவது தின தியானத்திற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறதான தலைப்பு அசைவாடும் தேவ ஆவியானவர். ஆதியாகமும் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அசைவாடுகின்ற தேவ ஆவியானவர் ருவா என்று எபிரேய பாஷையிலே சொல்லப்படுகின்ற கடவுளின் ஆவி என்பது சுவாசம் என்று சொல்லக்கூடிய இந்த கடவுளின் ஆவி அசைவாடி கொண்டிருக்கின்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த நாளிலே காட் ஸ்பிரிட் கடவுளின் ஆவி 3 முக்கிய நிகழ்வுகளை 3 முக்கிய விஷயங்களை இந்த காலை வேளையிலே நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். தேவ ஆவி, அசைவாடி கொண்டிருக்கின்ற தேவ ஆவி நம் வாழ்விலே என்னவெல்லாம் செய்கிறது? தேவ ஆவியானவர் உருவாக்குகிறவராய் காணப்படுகிறார். த ஸ்பிரிட் ஆஃப் காட் கிரியேட்ஸ். இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த பொழுது கடவுளின் ஆவி ஒரு பறவை தன் முட்டைகளை அடைக்காக்கிற அந்த அனலை போல அது தகித்து இந்த உலகத்திலே வாழ்வை பெற செய்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் இவ்விதமாய் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகள் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அப்போ கர்த்தருடைய அசைவாடுகின்ற ஆவியானவர் வாழ்வை கொடுக்கக்கூடியவராய் காணப்படுகிறார். அசைவாடுகின்ற ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் என்று சொல்லி யோபு சொல்லுகிறார். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது என்று யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போது அசைவாடி கொண்டிருக்கின்ற தேவ ஆவியானவர் வாழ்வளிக்கிறவராய் காணப்படுகிறார். இரண்டாவது, தேவ ஆவியானவர் நம்மை தகுதிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். அசைவாடுகின்ற கடவுள், த மூவிங் லைஃப் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய அசைவாடுகின்ற தேவ ஆவியானவர் நம்மை தகுதிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். ஒருவேளை நாம் யாத்ராகமம் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 3-5 வசனங்களை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், எல்லாவற்றையும் மிக நேர்த்தியாக செய்வதற்கென்று அவனுக்கு அறிவும் புத்தியும் ஞானமும் நான் தேவ ஆவியினால் கொடுத்தேன் என்று சொல்லப்படுகிறது. அதே போல தானியேலையும் யோசேப்பையும் பார்த்தோம் என்று சொன்னால், தானியேலை குறித்து அந்த அரசன் சொல்லுகின்ற சாட்சி, தேவனுடைய ஆவி உன்னிடத்தில் இருக்கிறது என்றும் வெளிச்சம் புத்தி விசேஷித்த ஞானம் உன்னிடத்தில் இருக்கிறது என்றும் நான் கண்டறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த அரசர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவ ஆவியானவர் நம்மை ஞானத்தினாலும் அறிவினாலும் விவேகத்தினாலும் புத்தியினாலும்
தகுதிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அப்படித்தான் அவர் தானியேலை தகுதிப்படுத்தினார். யோசேப்பை கூட தேவ ஆவியை பெற்ற வேறே மனுஷனை, இந்த மனுஷனைப் போல வேறு ஒருவனை நான் கண்டதில்லை என்று சொல்லி பார்வோன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அசைவாடுகின்ற தேவ ஆவியானவர் வெறுமையை வாழ்விடமாக்குகிறார். அசைவாடுகின்ற தேவ ஆவியானவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார். மூன்றாவதாக, இந்த தேவ ஆவியானவரிடம் நாம் ஈர்க்கப்படுகிறோம். நாம் எப்பொழுதெல்லாம் ஈர்க்கப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் கடவுளினுடைய நியாயத்தை, கடவுளினுடைய தர்மத்தை, கடவுளினுடைய சட்டத்திட்டங்களை, கடவுளினுடைய தீர்க்க தரிசனங்களை, பாவ உணர்த்துதலை, இவைகளை உடனடியாக சொல்வதற்கு நாம் உடனடியாக ஈர்க்கப்படுகிறோம். அப்படித்தான் பிலேயாம் கூட தீர்க்க தரிசனம் இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக சொல்லலாம் என்று சொல்லி யோசித்தார். எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கடவுளுக்கு பிரியம் என்பதை தேவ ஆவியானவர் உணர்த்தினது நிமித்தம் பிலேயாம் தன்னால் தீர்க்க தரிசனத்தை ஆசீர்வாதமாக அங்கே சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். சகரியாவு கூட ஆண்டவர் தேவ ஆவியானவர் நிரப்பினது நிமித்தம் அவர் ஆண்டவரை குறித்து அழகாய் ஒரு பாடலை பாடுகிறார். எலிசபெத்து மரியாளை சந்திக்கும் பொழுது தேவ ஆவியானவர் உணர்த்தினதினால், ஈர்க்கப்பட்டதினால், இதோ என் ஆண்டவருடைய தாயாரை என் கண்கள் கண்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக அசைவாடுகின்ற தேவ ஆவியானவர் வாழ்வளிக்க வல்லவர். அசைவாடுகின்ற தேவ ஆவியானவர் நம்மை தகுதிப்படுத்துகின்றவர். அசைவாடுகின்ற தேவ ஆவியானவர் நாம் அவரிடத்தில் ஈர்க்கப்படுவோம் எப்பொழுதும் என்கின்ற இந்த 3 தியானத்தை கற்றுக்கொண்டவர்களாய் இந்த 40 நாள் இணைய வழி தின தியானத்திலே ஆண்டவரோடு இணைந்திருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி இறை வேண்டுதல் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அசைவாடி கொண்டிருக்கிற நீர் எங்களுக்கு வாழ்வையும் தகுதியையும் உம்மால் ஈர்க்கப்படுகின்ற அந்த ஈர்ப்பையும் நீர் எங்களுக்கு கொடுத்து எங்களை தகுதிப்படுத்தி நித்தமும் வழிநடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமேன். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.